வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அண்ணனுடைய ஒரு புகைப்படம் செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அந்த புகைப்படத்துக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் திராவிட ஜனதா கும்பல் கத்துன்னு கத்திக்கு இருக்காங்க. குல்லா போட்டுட்டாரு அண்ணாமலை. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திராவிட கட்சிகள் காலமாக ஒரு செயல் பண்ணுவாங்க. அந்த செயலை இப்போ அண்ணாமலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உடைய தொடக்கம் இதுதான். திராவிட கட்சிகள் மாதிரியே அண்ணாமலை மாறிட்டு வராரு அப்படின்னு சொல்லி கத்திக்கு இருக்காங்க தீஜா கும்பல். முதல்ல இந்த புகைப்படத்துடைய பின்னணியை பார்த்துடலாம். இன்னைக்கு பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய 11வது ஆண்டு நினைவு தினம். ராமேஸ்வரத்தில் இக்னைட் இந்தியா 2026 அப்படிங்கிற கருத்தரங்க நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாருன்னா அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய ஃபவுண்டேஷன் அது, அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன். அவங்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதற்கு சிறப்பு விருந்தினராக அண்ணாமலையை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை மறுப்பாரா? உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவித்து இக்னைட் இந்தியா 2026 பங்கேற்பதற்காக ராமேஸ்வரம் புறப்பட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஐயாவுடைய 11வது ஆண்டு நினைவு தினமா, நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்காரு. எப்போதும் போல திருநீரோடு தான் அவர் வந்திருக்காரு. இங்கே கூட புகைப்படத்தை பார்க்கலாம். அப்போது ஐயாவுடைய நினைவிடத்தில் குடும்ப உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அவங்க அண்ணாமலை அண்ணன்கிட்ட வருடம் ஐயாவுடைய நினைவு தினம் அப்போ துவா செய்வோம். துவானா இஸ்லாமிய முறைப்படி பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம். இப்போது பண்ண போகிறோம். இஸ்லாமிய முறைப்படி துவா செய்யும்போது தலையை கவர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ட்ரெடிஷன். உங்களால் உங்களுடைய தலையை கவர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் அண்ணாமலை அண்ணன்கிட்ட கேட்குறாங்க. வீடியோவில் நீங்கள் தெளிவாக அதை பார்க்க முடியும். அண்ணன் திருநீரோட எப்போதும் போல் உட்காந்துருக்காரு. ஒரு பெரியவர் அண்ணாமலை அண்ணன்கிட்ட தலையை கவர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வீடியோவில் தெளிவாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். உடனே அண்ணன் என்ன பண்ணுவார்? கேட்குறது ஐயாவுடைய ஃபேமிலி மெம்பர், பெரியவர். உடனே பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃபை எடுத்து தலையை கவர் பண்ணிக்குவார் அண்ணாமலை அண்ணன். விபூதியெல்லாம் அழிச்சிட்டு தலையை கவர் பண்ணலை. விபூதியோட எப்போதும் போல் அண்ணாமலை அண்ணன் இருக்காரு. அந்த பெரியவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தலையை கவர் பண்ணிக்கிட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. இந்த புகைப்படம் தான் இது. இதுக்கு தான் அண்ணாமலை அண்ணனை திட்டுன்னு திட்டிக்கு இருக்காங்க திராவிட ஜனதா கும்பல். அடுத்தது இக்னைட் இந்தியா 2026 அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு. அப்போது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு நினைவு பரிசை அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. என்ன நினைவு பரிசு தெரியுமா? வேல், மயில், சேவல் இருக்கக்கூடிய ஒரு சிலை. அதை ஸ்டேஜிலேயே பொதுமக்கள்கிட்ட எடுத்து காட்டுறாரு மலை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உண்மையான செக்குலரிசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஐயா. அவருடைய வழியை அப்படியே அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லா மதத்தையும் மதிக்கிறது. இதுதான் அப்துல் கலாம் அவருடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டுறாரு மலை. அப்துல் கலாம் ஐயாவை பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2007 லண்டனில் பாப்ஸ் சுவாமி நாராயணன் டெம்பிளுக்கு ஐயா போனார். அப்போது கோவில் ட்ரெடிஷன் என்னவோ அதை முழுமையாக ஐயா பின்பற்றினார். அவரும் வேறு மதம், ஹிந்து கிடையாது. ஆனால் ஹிந்து மதத்துடைய ட்ரெடிஷனை முழுவதுமாக ஃபாலோ பண்ணார் அந்த டெம்பிளில். குங்குமம் வச்சிருப்பாரு. புகைப்படத்தை கூட பாருங்க. அப்படிப்பட்ட ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக, ரெஸ்பெக்டுக்காக, மரியாதைக்காக அண்ணாமலை அண்ணன் இதை பண்ணியிருக்காரு விபூதியோட. இதை தப்புன்னு திராவிட ஜனதா காலையிலிருந்து அழுதுக்கு இருக்காங்க. இப்போ திராவிட ஜனதா அண்ணாமலைக்கு எதிராக ஓடக்கூடிய ஒவ்வொரு பதிவுக்கும் பொதுமக்களே பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ இந்த பஞ்சாயத்து தான் காலையிலிருந்து நடந்துக்கு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.